உடனே நான் சொன்னேன், "என்னை வந்து பாருங்க. நான் வந்து இப்போலாம் அடையாறில் இருக்கேன். ஆல்ரெடி அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா கூட துரை தர்ஷன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு தெரியும் நம்ம வீடு. வந்து பாருங்கன்னா" வந்து பார்த்தாங்க. பார்த்த உடனே நான் இதெல்லாம் வச்சு அனுப்பிச்சிட்டேன். வச்சு அனுப்பிச்ச உடனே நம்ம தாமரை ஆஃபீஸ் தான் அனுப்பிச்சேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இந்த இது வராதுப்பான்ட்டாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டு சீல் போட்டு குடுத்துட்டாங்க. நீங்க சொன்ன இது இங்கே வராதுன்னு சொல்லி சீல் போட்டு குடுத்துட்டாங்க. பிஎஃப் தொகை இல்லைன்ட்டு. ஆனால் நான் சொன்ன அந்த இன்சூரன்ஸ் பணம் இல்லைன்ட்டாங்க. எம்ப்ளாயரும் கேர் பண்ணல. எம்ப்ளாயருக்கு அவர் அடுத்த வேலையை பார்ப்பாரு. இவங்க போய் 1 வருஷமாக அலைஞ்சு அதை 28,000 வாங்கினாங்க. சரி நான் சொன்னேன், இந்த பேங்க் புக் எடுத்துனாங்க. யூனியன் பேங்க் விழுப்புரம் பிரான்ச்சு எடுத்துன்னு வந்தாங்க. எல்லாம் கிளியர் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். நம்ம ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணி நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்த்தா போட்டேன். நம்ம இதுக்கு போட்டேன், தாம்பரத்துக்கு லெட்டர் போட்டேன். வக்கீல் வச்சு போட்டேன். 2 வக்கீல் வச்சுருக்கேன் நான். அவர் வந்து சரி நீ எதாவது பண்ணிக்கப்பா, கையெழுத்து போடணுமா சொல்லு, கையெழுத்து போடணும்னு சொல்லுவார். கையெழுத்து போடனா கரெக்டாக படித்து பார்த்துட்டு ஓகே கையெழுத்து போட்டு சரி பண்ணிக்கோ, நீ எதாவது சர்வீஸ் பண்ணுறது தெரிஞ்சு போச்சு, சரி நீ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இந்தமாரி இந்த அனுப்பணும் முடியாதுன்ட்டாங்க சார். இந்த பணம் இல்லைன்ட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அதுக்கு உண்டான சர்க்குலர் என்கிட்ட இருக்குல்ல, அந்த சர்க்குலர் என்னென்ன அதை மினிமம் 12 மாதம் அழைச்சணும். அதுக்கும் இறந்து போகிற நபருக்கு பிஎஃப் உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் 12 மாதம் அழைச்சணும். 12 மாதம் கரெக்டாக இருக்கணும். ஒரு கம்பெனியாகலாம் 2 கம்பெனி, அது உங்கள் இஷ்டம். அதாவது மினிமம் இப்போ ஏ கம்பெனியில் ஒரு 3 மாதம், பி கம்பெனியில் ஒரு 3 மாதம், 12 மாதம் பணியாற்றி இருந்தால் மேற்கொண்டு இருந்தால் அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு ஒரு காப்பி வரும். பார்த்து சேவை வரலாறுன்னு சொல்லுவாங்க தமிழில். அதை பார்த்தா வரும். அது ஒரு 12 மந்த்துக்கு மேலே இருந்தால் பணம் வரும். அதுக்கப்புறம் வரலன்னு நான் உடனே எடுத்து பார்த்துட்டு நான் வந்து டெல்லிக்கு போயிட்டேன். வழக்கம் போல் லெட்ரு தான். இப்போ நம்ம நேரில் போனால் என்ன சார் சொல்லுவாங்க, நான் விஐபி உடனே உட்காருன்னு சொல்கிறதுக்கு. நான் 146 கோடி மக்கள், நானும் ஒரு நபர் தானே. எங்கிட்ட பணங்குதா பதவிக்குதா ஒன்றும் கிடையாது. என்னையும் அப்படி தான் பார்ப்பாங்க. அதனால் நான் லெட்டர் எழுதி போட்டால் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுத்தா அந்த மனுக்கு ரிப்ளை வரணும்ல, அதுதான் அவங்க வேலை. இப்போ நான் நேரில் போய் அங்கோட ஃபோட்டோ எடுக்க போகிறேன். அவ்வளோ போய் வராங்க, அதில் நானும் ஒரு ஆள் கும்பலில் கோந்தா. புரியுங்களா? இது பதிவாயிடும். அதனால் நான் இந்த வக்கீல் சொன்னார், எதுவாக இருந்தாலும் பீடி போஸ்ட் அனுப்புங்க, ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க ஒரு வடிவில் சொன்னார், டிசைனில் சொன்னார் யூடியூப்பில்.